மாத தவணை கேட்டு வந்த பைனான்ஸ் ஊழியர்களை கடன் வாங்கிய பெண் ஒருவர் நாயை விட்டு கடிக்க வைத்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இது குறித்ததான முழு விவரங்களை பார்க்கலாம். கோவை மாவட்டம் போத்தனூர் மகா கணபதி நகரில் வசித்து வருபவர் மணிகண்டன். இவருக்கு தர்ஷனா என்ற மனைவி உண்டு. மணிகண்டன் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் வாங்கி அந்த பணத்தை வைத்து சொந்தமாக கார் வாங்கியிருந்தார். இதற்கான பணத்தை மாதம் வட்டியுடன் செலுத்தி வந்த நிலையில் கடந்த 20 மாதமாக பணம் கட்டவில்லை என கூறப்படுகின்றது. தனியார் பினான்ஸ் நிறுவனம் மணிகண்டனையும் அவரது மனைவி தர்ஷனாவையும் பல முறை எச்சரித்தும் மணிகண்டன் பணம் செலுத்தாமல் இருந்துள்ளார். இந்த நிலையில் பினான்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த கலெக்ஷன் ஏஜென்ட் ஜெகதீஷ், ஏரியா மேலாளர் சரவணன் மற்றும் சுரேஷ் ஆகியோர் நேரிலேயே சென்று பணத்தை வாங்க வேண்டும், இல்லையென்றால் காரை பறிமுதல் செய்துவிட வேண்டுமென முடிவெடுத்தனர். ஆனால் பினான்ஸ் ஊழியர்களை வீட்டுக்குள் அனுமதிக்காத தர்ஷனா மணிகண்டன் சீக்கிரம் தந்து விடுவார் என கூறியுள்ளார். அதற்குள் மணிகண்டன் நைஸாக காரை எடுத்துக்கொண்டு புயலென கிளம்பிவிட்டார். அப்போது நிதி நிறுவன ஊழியர்கள் தர்ஷனாவை மரியாதை குறைவாக பேசியுள்ளனர். இதனால் ஆவேசமடைந்த தர்ஷனா தனது வளர்ப்பு நாயை அவிழ்த்துவிட்டு பினான்ஸ் ஊழியர்களை கடிக்குமாறு ஏவியுள்ளார். இதில் பினான்ஸ் ஊழியர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பினான்ஸ் நிறுவன ஊழியர்கள் அளித்த தகவலின் பேரில் மணிகண்டனின் மனைவி தர்ஷனாவை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல இடங்களில் பினான்ஸ் ஊழியர்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாதவர்களை ஆபாசமாக பேசுவதும், வீட்டில் உள்ள பொருட்களை தூக்கிச் செல்வதும், சுவற்றில் கடன்காரர் என எழுதி அசிங்கப்படுத்துவதுமாய் அவ்வப்போது சம்பவங்கள் நிகழ்ந்ததை பார்த்துள்ளோம். ஆனால் பினான்ஸ் ஊழியரை நாயை விட்டு கடிக்க வைத்த இந்த சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.